ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹரியாலி சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு சேர்க்குறேன். நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறதுனால நான் கம்மியான காரமாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பட்டை, ஏலக்காய், கிராம்பு கொஞ்சமாக தாளிக்கிறதா இருந்தால் தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தாளிக்கலை, ஏன்னா மசாலா சேர்க்க போகிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி வாசனையாகிடும், அதனால தான் தாளிக்கலை. இந்த வெங்காயம் வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்க்குறேன். பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா, ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருவோம். இந்த எண்ணெயிலேயே நல்லா மசாலாலாம் வதங்கி வரட்டும். இப்போ நமக்கு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவையும் அரைச்சி வச்சுருக்கோம், மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகுத்தூள் கம்மியாக சேர்க்கலாம். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் எலும்போடு இருக்கிற பீஸாக தான் எடுத்துருக்கிறேன். மசாலாவோட நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துருவோம். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்தோம்னா கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ விழுது உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லியை உள்ளே சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து கொடுத்துடலாம். கறி ஒரு 1/4 பாகம் அளவுக்கு நம்ம கலந்து கொடுக்கும்போதே நல்லா வெந்து வந்துடும். ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த நேரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கறியும் 1/4 பாகம் அளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் மிக்சி ஜாரை கழுவிட்டு நான் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்க்குறேன். இதையும் ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். கறியெல்லாம் சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும். இது நம்ம சப்பாத்திக்கு, பரோட்டா, சுட சுட சாப்பாடு எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நமக்கு சூப்பராக ஹரியாலி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.